லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். யார் மேல் ஜனங்கள் கல்லெறிய வேண்டும்? தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுப்பவன் மேல். எதை பின்தொடர்ந்து சோரம் போகிற ஆத்துமாவுக்கு விரோதமாக கர்த்தர் எதிர்த்து நிற்பார்? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும். யாரை சபிக்கிறவனின் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும், தன் தகப்பனையும் தன் தாயையும். யார் சந்தானமில்லாமல் சாவார்கள்? தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தவன். எது அசுத்தம்? தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணுதல். குடியிருப்பதற்காக போகிற தேசம் கக்கி போடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் கட்டளைகள் நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும். டேஷ் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், பாலும் தேனும். கர்த்தராகிய நான் டேஷ் நீங்களும் எனக்கேற்ற டேஷ். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யார் யாரிடம்? கர்த்தர் மோசேயிடம். எப்படிப்பட்ட புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும்.